இந்த குத்து விளக்கு எல்லாரும் பயன்படுத்தலாமா? பயன்படுத்தலாம். வீட்டில் பெண்களுக்கு வந்துட்டு இன்னும் நிறைய பெண்களுக்கு அந்த சந்தேகம் இருக்குது. என்ன சந்தேகம்? குத்து விளக்கு பயன்படுத்தலாமா, காமாட்சி விளக்கு பயன்படுத்தலாமா அப்படின்ட்டு. பொதுவாக நம்ம சொல்லுவோம் என்னென்னு, ஒரு வீட்டுக்கு கல்யாணம் ஆகிட்டு நம்ம வீட்டுக்கு மருமகளை கூப்பிட்டு வர போகிறோம். அப்போ என்ன சொல்கிறோம்? எங்கள் வீட்டுக்கு குத்து விளக்கு கூட்டிகிட்டு வரோம். அப்போ ஒரு பெண்ணை எதோடு கம்பேர் பண்ணுறோம்? குத்து விளக்கு. அப்படின்னா என்ன அதுக்கு அர்த்தம்னா, பெண்கள் வீட்டில் எல்லாத்துலேயும் குத்து விளக்கு இருக்கணும். ரொம்ப பேருக்கு சந்தேகம், நான் காமாட்சி விளக்கு தான் வைக்கிறேன், குத்து விளக்கு வைக்கல, என்ன காமாட்சி விளக்கு தான் இருக்கணும், குத்து விளக்கு தேவையில்லையேம்பாங்க. இது வைக்கலாமா அது வைக்கலாமா, அது ஒரு சந்தேகம், அது ஒரு டவுட்டு. இன்னும் நிறைய பேருக்கு குத்து விளக்கே பயன்படுத்தலாமா வேண்டாமா, ஒரு குத்து விளக்கு வைக்கலாமா, 2 குத்து விளக்கு வைக்கலாமா, அந்த ஒரு டவுட் இருக்குது. அப்போது இதில் என்னென்னாக்கா, குத்து விளக்கில் முகம் சொல்லுவாங்க, அந்த திரி போடுறோம் இல்லையா, அந்த முகம் வந்துட்டு எத்தனை முகம் இருக்கணும்னா 5 முகம் இருக்குது, 4 முகம் இருக்குது. 5 முகம் நல்லதா, 4 முகம்னா 5 இருக்கணும், 4 நல்லது. 5 முகம் வந்துட்டு இந்த ஃபெஸ்டிவல் வரும், கடவுளுக்குன்னு சில விசேஷம் இது வருது. என்னது? ஆயுத பூஜைன்னு வரும், சரஸ்வதி பூஜைன்னு வரும், விநாயகர் சதுர்த்தின்னு வரும். அந்த மாதிரி காலகட்டத்தில் குத்து விளக்கு 5 முகம் வச்சுக்கிறணும், ஏற்றணும் தீபத்தை. மற்ற நாளெல்லாம் 4 முகத்தை தீபம் ஏற்றணும் வச்சிங்களா. அப்போது குத்து விளக்கும் இருக்கணும், காமாட்சி விளக்கும் இருக்கணும், ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கணும். பெண்கள் இருக்கிற எல்லா வீட்டிலையும் குத்து விளக்கு இருந்தே ஆக வேண்டும். இந்த குத்து விளக்கு சைஸ் எவ்வளோ இருக்கணும்னு ஒரு முக்கியம். இதுதான் ஒன்று. இந்த சைஸ் இருக்கலாம், 2 இப்படி வச்சு, இது இருக்கக்கூடாது, 2 இருக்கக்கூடாது, 3 இருக்கலாம், 4 இருக்கக்கூடாது, 5 இருக்கலாம். முன்னெல்லாம் வந்துட்டு அந்த விளக்கு செய்கிறவங்களே வந்துட்டு அந்த அடி கரெக்டாக இந்த சைஸ் வச்சு தான் செஞ்சு விற்பாங்க. அப்போல்லாம் வந்துட்டு அது ஒரு எத்திக்ஸ் இருந்தது. இப்போ வியாபாரம் அப்படிங்கிறம்போது டபுள் கூட வைக்கிறாங்க, ஆனால் அது இருக்கக்கூடாது. அதே மாதிரி 5 இருக்கலாம், 5 கோயிலில் தான் இருக்க முடியும், வீட்டில் வைக்க முடியாது இல்லையா, ரொம்ப பெருசாக இருக்கும். வீட்டில் 1, 3 தான் வைக்கலாம், 5 வைக்கலாம். அப்போ 7 கூட இருக்குது, 7 ரொம்ப பெருசாக வந்துடும், கோயிலுக்கு தான் வைக்கலாம். வீட்டில் வந்துட்டு 1, 3 தான் சரி. 5 இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு கொஞ்சம் பெரிய வீடாக இருந்ததுன்னா 5 கூட வைக்கலாம். 2, 4 இருக்கக்கூடாது அளவு. அப்படி வைக்கிறது அப்படின்னாக்கா வேறு ஒரு நிகழ்வு நடக்குது இல்லையா, அந்த இடத்துல தான் அந்த விளக்கு வைக்கணும்.